ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்யம் பாரிலா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த விலாகில் என்ன விலாக் வந்து பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் விலாக் தான். பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல் இந்த 2 விலாக் வந்து ஒன்றா வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே இந்த பொங்கல் தித்திக்கும் பொங்கல் கரும்பு மாதிரி எல்லா நினச்சதும் வந்து நிறைவேறணும், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே வந்து வேண்டிக்கிறேன். இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சிட்டேன். ஆனால் பனி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பனியாக இருந்தது. அதனால் வந்து நான் கோலமே வந்து போடலை. கொஞ்சம் விடிஞ்ச பிறகு தான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சிருந்தேன். கோலம் வந்து போட ஆரம்பிச்சதே இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 9 வந்து நல்ல நேரம் இருக்குது இல்லையா. நான் வந்து 10:30 11:30க்கு வந்து பூஜை பண்ணலான்றதுக்காக தான் எல்லாமே வந்து பொறுமையாக வந்து செஞ்சிட்ருந்தேன். எங்கள் வீட்டு எதிர்க்கலாம் பெருமகள் வந்து காலையில் வந்து வச்சுட்டாங்க. அவங்க சவுண்டு கேட்டு தான் நானே வந்து எழுந்திரிச்சிருந்தேன். இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க பெருமொங்கல் வந்து வைக்கிறாங்க போல இருக்குது. அதனால பயங்கர சவுண்டாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இருட்டிலே அந்த சூரிய பகவானுக்கு தான் நம்ம பொங்கல் வந்து படைக்கிறதே. அதனால சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து படைச்சிடுறாங்க. நாங்களாம் வந்து எங்கள் வீட்ல அம்மா வீட்ல வந்து பார்த்திங்கன்னா, பொங்கல் வந்து பெரும்பொங்கல் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த சூரியன் அழகாக வருவார்ல எந்திரிச்சு, அந்த டைம் வந்து படைச்சிருவோம். இங்கே எதிர்க்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா, சூரியன் வரவே இல்லை. ஆனால் வந்து படைச்சிட்டாங்க. நாங்கள் இந்த கோலத்தை வந்து போட்டு முடிக்கிறதுக்கே 8:45 வந்து ஆகிப்போச்சு. இதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டால் எல்லார் வீட்லேயும் வந்து பொங்கலோ பொங்கலும் கத்தி பொங்கலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க போல இருக்குது அப்படின்றதுக்காக அந்த கோலத்தை அதோட வந்து முடிச்சாச்சு. இன்னுமே வந்து அது பேக்ரவுண்டு கொடுத்தா நல்லாவே இருக்கும். இருந்தாலும் இதோட சரி போதும் அப்படின்றதுக்காக நிறுத்தியாச்சு. நம்ம கோலம் போடுறது ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் அஸ்வின் தான் வரைஞ்சி கொடுத்துருந்தான். ஆனால் அது கலர்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, அது ஷேப்பு அது ஒரு மாதிரி தான் மாறி போகுது அப்படின்ட்டு அதோட விட்டுட்டு வி அதுக்கப்புறம் உள்ளே வந்து வேலை செய்யறதுக்கு மணி ஒரு 9 மணி ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு தான் நான் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, சமையல் வேலைலாம் முடிச்சுட்டா வந்து அங்கேயும் இங்கேயும் போக வேணாம் அப்படின்றதுக்காக சமையல் வேலை தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். இந்த வருஷம் மார்கழி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்சே போச்சு. நான் குறைஞ்சபட்சம் எண்ணி பார்த்தா ஒரு 15 கோலம் வந்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அது கூட கம்மி தான். நான் இந்த மாதிரி கோலம்லாம் போடலான்னு செலக்ட் பண்ணதை கூட நான் போட்டே முடிக்கல. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்தது மார்கழி. ஏன்னா வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்க முடியாமல் இந்த மாதிரியே வந்து போயிடுச்சு. அதால் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு போகி கூட நான் அந்த அளவுக்கு கொண்டாடலை. போகி கூட நான் வந்து கோலம் போடலைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த டைம் வந்து பொங்கல் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து சொல்லலாம். இந்த எப்போவுமே இந்த பிள்ளையார் பிடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய குழப்பமாக இருக்குது. இந்த அஸ்வின் வந்து என்னை வந்து நிறைய குழப்புவான். அம்மா பிள்ளையார் வந்து 2 பிடிக்கக்கூடாது, 3 தான் பிடிக்கணும் அப்படின்ட்டு. எனக்குமே வந்து எப்போவுமே 2 பிடிச்சி தான் பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓரவத்திக்கிட்ட போய் கேட்டு வந்தேன். 3 பிள்ளையாரா பிடிக்கணும். ஆமாம் 3 பிள்ளையார் தான். ஆனால் 2 பிள்ளையார் பிடிச்சிட்டு மஞ்சள் பிள்ளையார்னு ஒன்று பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பிடிச்சி வச்சுருந்தேன். அவள் வந்து கேட்டால் என்னமோ சித்தி புத்தி விநாயகர், அந்த விநாயகர், இந்த விநாயகர் இதெல்லாம் அப்படிதம்மா பிடிக்கணும், 3 தம்மா பிடிக்கணும், நீ 2 பிடிக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழப்பி விட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா 10:30 மணி கரெக்டாக ஆன உடனே எல்லாம் வந்து அடுப்பை பற்ற வச்சிடலான்றதுக்காக எல்லாமே சமையல் வேலை உள்ளே வந்து முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இங்கே பொங்கல் வைக்கிற வேலை தான் அப்படின்றதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டே ரெடியாக வச்சுருந்தேன். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா, பானை போன வருஷம் வாங்கின பானை இருந்தது. எனக்கு என்னவோ மறுபடியும் போய் பானை வாங்கலான்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் பானை வருஷம் வருஷம் வாங்க வாங்க அப்படியே வந்து ஏற்கனவே ஒரு 4, 5 பானை வந்து அங்கே செல்ஃபில் வந்து வச்சுருக்கேன். நோம்புக்குன்னு ஒரு பானை ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பானை வச்சுருக்கேன். எதுக்கு வருஷம் வருஷம் வாங்கிட்டு எனக்கு வாங்கணும்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் சரி இந்த பானையை வந்து வச்சுக்கலான்றதுக்காக இந்த அதே போன வருஷம் வச்ச பானையை வந்து வச்சுட்டேன். எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். பூசெல்லாம் வந்து போட்டு எப்பவுமே இந்த மாதிரி பொங்கல் வைக்கிற பானைக்கு நம்ம என்னவோ பூசை ராமம் அப்படின்னு இருப்போம் இல்லையா,
அது அந்த மாரி நம்மளோட இது என்னவோ அத வந்து பூச போட்டு அந்த பொங்கல்ல வச்சுடணும்னு அந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெரும்பொங்கல் பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து வருஷம் வருஷம் எல்லா டைமும் வந்து பானை வாங்கி, அந்த பள்ளம் தோண்டி அந்த அடுப்புக்கான எல்லாமே ரெடி பண்ணி அந்த மாரி தான் வைப்பாங்க. எங்க மாமியார் வீட்லயும் அந்த மாரி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. நாங்க பழைய வீட்ல வாடகை வீட்ல இருக்கிறப்பயும் பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்புல தான் செய்வோம். புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து போன வருஷத்துல இருந்து தான் பசங்க வந்து ஆசைப்பட்டாங்க. இந்த மாரி வந்து வாசல்ல இந்த மாரி கரும்புலாம் வச்சு பொங்கல் வைக்கணுன்றதுக்காக. அதனால அப்படி ஆசைப்பட்டதாலயே வந்து இந்த மாரி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இந்த மாரி சரி வெளியிலேயே வந்து பொங்கல் வைக்கலான்றதுக்காக. கரெக்ட்டா வந்து அடுப்பு பத்த வைக்கிறேன். என்ன கரும்பு வாங்க போனவங்கள இன்னும் ஆள காணோம்னு நெனச்சேன். கரெக்ட்டா அடுப்பு பத்த வைக்கிறேன். கரும்பு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு பிள்ளையாருக்கு ஊதுவத்தி, கற்பூரம்லாம் காமிச்சு அடுப்ப வந்து பத்த வச்சாச்சு. பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலையானா, எங்க அம்மா வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் சின்ன வயசுல இருக்கப்போ பொங்கலுக்கு தான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பாங்க. ஆனா எங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது, பொங்கலுக்கு வந்து எப்பயாச்சும் வந்து சட்டை மட்டும் எடுத்து குடுப்பாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அதுவுமே எடுக்கல. பொங்கல் முடிச்சுட்டு மாட்டு பொங்கலுக்கு தான் புது ட்ரெஸ்லாம் வந்து போடுவாங்க. அதனால வந்து சரி பொங்கல்லாம் முடிச்சுட்டா, பொங்கல் பரிசு குடுத்தாங்களே அந்த காசு, சரி அத எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு பசங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. வேணான்னு தான் இப்பயும் வந்து சொன்னாங்க. இருந்தாலும் சரி சட்டை மட்டும் எடுத்து குடுக்குறேன் போட்டுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால காலையில எதுவும் புது ட்ரெஸ்லாம் இல்ல. எனக்குமே வந்து சாரி வந்து இருக்கு. இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுல வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் குடுத்தேன். இருந்தாலும் வந்து தைக்கல. சரி நான் பொங்கல் கழிச்சு வந்து கல்யாணத்துக்கு போடுறதுக்காக சரி அதில தையுங்க சொல்லியிருந்தேனா, அதெல்லாம் அவங்க தைக்கவே இல்ல போல இருக்கு. அதனால சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு எடுத்த சாரி தான் வந்து கட்டிக்கிட்டேன். இந்த ஜாலியா பொங்கல் செலிப்ரேஷன்னா எனக்கு சின்ன வயசுல பொங்கல் வந்து கொண்டாடணும் இல்லையா? அதான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் அவ்வளோ அந்த பொங்கல்னா ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடியே தூங்கவே மாட்டோம். அத ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க இல்லையா? அது எப்போ பொழுது விடியும் குளிச்சுட்டு வந்து போடுவோம் அப்படின்ற மாரி அத வந்து அப்படியே ஒரு 4, 5 வாட்டியாச்சும் அந்த ட்ரெஸ் வந்து கனவுலயே வந்து போட்டு பார்க்குற மாரி அப்பலாம் ஒரு அந்த மெமரீஸ்லாம் வந்து மறக்கவே முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மாரி தான் வந்து நம்மளுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து போகுது. இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன்ல எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னா, அந்த பொங்கல் செலிப்ரேஷன் தான். ஏன்னா வந்து பெரும்பொங்கல், மாட்டுப்பொங்கல், கருநாள், அப்புறம் ஆத்துநாள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 நாள் வந்து போகும் இல்லையா? சின்ன வயசா இருக்கிறப்ப நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது. கோலம் போடுறோமா, அடுத்தது வந்து கோயிலுக்கு ரெடி ஆகுறோமா, அங்க போறோமா அப்படின்ற மாரி தான் மைண்ட் செட் இருக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த வேலை இருக்கு, அடுத்தது இந்த வேலை இருக்கு அப்படின்ற மாரி தான் நம்ம மைண்ட் செட்டே நம்மளுக்கு வந்து போகுது. அழகா வந்து பாலுமே வந்து பொங்கிடுச்சு. அரிசியுமே வந்து பசங்க கையால வந்து போட்டாச்சு. அரிசியுமே போட்டு பொங்கல் ரெடி ஆயிட்டே இருக்கு. அதுக்குள்ள வந்து நம்ம அங்க வாழை இலை போட்டு படைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலான்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வந்து வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த தை மாசத்துல என்னென்ன காய்கறிலாம் கிடைக்குமோ அதெல்லாம் வச்சு தான் படிச்சு நன்றி சொல்றது தானே அப்படின்றதுக்காக பூசணிக்காய் இருந்தது, என்கிட்ட அந்த மொச்சக்காய், அப்புறம் வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து இருந்ததா, அத வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஒரு பக்கம் சக்கரை பொங்கல் கொஞ்சமா கிண்டி விடுடான்னு சொல்லியிருந்தேன். சொன்னா போதாது. அவன் பாட்டுக்கு போட்டு கொஞ்ச நேரம் கூட விடாம அவன் பாட்டுக்கு தொழவிக்கிட்டே இருக்கான் பாருங்க. ட்ரைபேட் வேற பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. அதால ட்ரைபேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவலா வைக்க முடியல. ஏதோ ஒரு செட்டப் பண்ணியிருந்தோம். அதே செட்டப்ல பார்த்தீங்கன்னா, அந்த தலை மட்டும் தெரியல. மீதி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறப்ப தான் தெரியுது. வேற ஆங்கிள்ல வந்து வச்சிருக்கணும் போல இருக்கு அப்டின்ட்டு. பொங்கலுமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம்லேருந்து விளக்கேத்திக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றத கரெக்ட்டா வந்து 10:30 மணிக்கு ஆரம்பிச்சோம். 11:30 மணிக்கெல்லாம் வந்து முடிக்க முடியல. ஒரு 11:40 அப்படின்ற மாரி ஆயிப்போச்சு. சரி பரவால்ல. ஆ பொங்கல் வச்சு முடிச்சாச்சுல்ல அப்படின்ற மாரி பூஜை பண்ணியிருந்தோம். ரொம்ப சிறப்பா வந்து இந்த வருஷம் தைப்பொங்கல் முடிஞ்சிருந்தது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புல இருந்து கொஞ்சம் கட்ட சாம்பிராணிலாம் இருந்தது. சாம்பிராணியுமே வந்து போட்டுடலான்றதுக்கு அதையுமே வந்து போட்டுட்டேன். இந்த பொங்கல் வைக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்கம் பொங்கி வழிஞ்சதுன்னா, ஒரு ஒரு அர்த்தம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாரி உங்களுக்கு எந்த பக்கம் வந்ததுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வடக்க பார்த்து தான் வந்து பொங்கி வந்திருந்தது. அதே மாரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த டைமுக்கு வச்சீங்க பொங்கல் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி தீபாராதனை காமிச்சாச்சு. எனக்கு எது எப்படி தெரியுமோ அந்த மாரி தான் வந்து செஞ்சிருந்தேன். என்னென்னலாம் வைக்கணுமோ தேங்காய்லாம் உடைச்சு, வாழைப்பழம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்படிதான் செய்யணும்னு இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இத வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். வெளியிலருந்து உள்ள படைச்சுட்டு வந்தோனே கொஞ்ச நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சக்கரை பொங்கல் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் உள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா, அங்க கோழிங்க வந்து நெறையா இருக்கு. தேங்காய், வாழைப்பழம் தேங்காய் வச்சுட்டு வந்திருந்தேன். தேங்காயுமே கொஞ்ச நேரத்தில எடுத்துட்டு போய் கொத்த ஆரம்பிச்சுருச்சு. அதால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் உள்ள கொஞ்சம் தீபாராதனை காமிச்சுட்டு,
அப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேயும் வச்சு இங்கேயும் வந்து சிறப்பாக வந்து முடிச்சாச்சு. கரும்பு வந்து அங்கே வச்ச உடனே அஸ்வின் வந்து எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக 2 சைடும் வச்சுட்டா. இங்கே உள்ள இலை போட்டு படைக்கிறதுக்கு என்னென்ன செஞ்சதுன்னா, சாம்பார், அதுக்கப்புறம் வந்து பூசணிக்காய், அந்த வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்கரவள்ளிக்கிழங்கு, அது வந்து பொரியல் வந்து தான் செஞ்சு தான் அந்த இந்த டைம் வந்து காலையில படைக்கணுன்றதுக்கு அதான் ரெடி பண்ணி வச்சு படையெல்லாம் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கா வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். இங்க வந்து பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சிறப்பு அபிஷேகம்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தைப்பொங்கல் அதுமா வந்து கோயிலுக்கு வந்து போகலாம் எப்படி அப்படின்ற மாரி அங்க கோயிலுக்கு வந்து கிளம்பி போயாச்சு. ஆ சங்கடகர சதுர்த்திக்கு வருவோம். அந்த மாரி இன்னைக்குமே அபிஷேகம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால வந்திருந்தேன். பூலாம் வந்து கட்டவே இல்ல. சரி இங்க வந்து கோத்துக்கலான்றதுக்காக வந்து கோத்துட்ருந்தேன். கலர் லைட்லாம் திருவிழா மாரி ஏன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா, நாளைக்கு மாட்டுப் பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த மாடு விரட்டுறது இந்த மாரிலாம் நடக்கும் இல்லையா? ஒரு சிறப்பான இது நடக்கும் போல இருக்கு. அதனால வந்து லைட்லாம் வந்து நெறையா வந்து கட்டி வச்சிருந்தாங்க. இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, மறுநாள் வந்து எடுத்திருந்தேன். இந்த கோலம் தான் என்னோட மாட்டுப் பொங்கல் கோலம். மாட்டுப் பொங்கல் பரிதாபங்கள்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு இவர் சொல்லியிருந்தாரு. ஆனா, எங்களோட கோலமே வந்து பரிதாபம் ஆகும்னு எனக்கே வந்து தெரியல. அப்படிதான் எங்களோட மாட்டுப் பொங்கல் இந்த வருஷம் கோலம் வந்து அப்படிதான் ஆயிப்போச்சு. இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இருந்தது இல்லையா? அது வந்து எங்க பக்கத்து வீட்டு கோலம். அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஓரவத்தி கோலம். அஸ்வின் தான் வந்து போட்டு குடுத்துருந்தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பொண்ணு வந்து இப்படிதான் இருந்தாங்க. கோலம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட தீவிர ரசிகர் வந்து 2 பேர் இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டிவிக்கே மாட்டுப் பொங்கல் மாரி பானை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர தான் வந்து குடுத்துருந்தாங்க. அன்னைக்கு காலையில பொங்கல்லாம் நாங்க வைக்க மாட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் தான் செஞ்சு படைப்போம். அதனால வந்து மீன் குழம்பு, கொழுக்கட்டை, வடை இந்த மாரி முட்டை, கீரை, வாழைக்காய் இந்த மாரி வந்து செய்யணும். அது வந்து நான் விளாக் எடுக்கவே இல்ல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு பிட்டா அங்க வந்து விளாக் எடுத்திருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சா விளாக் போட்டு அதனால சரி கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கலான்றத எடுத்திருந்தேன். வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து இறந்தவங்களுக்கும், குலதெய்வத்துக்கும் வச்சு படைச்சு முடிச்சுட்டு ஒரு 2:30 மணிக்கு மேல தான் கோவிலுக்கு வந்து பிள்ளையார் கோவில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. பொங்கல் வைக்க போறோம். அது இல்லாம பிரதோஷம். அதனால வந்து நான் வந்து அன்னைக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடல. எல்லாருமே நேத்து வச்ச சாம்பார் வந்து சாப்பிட்டுட்டு, சாமி ஊர்வலம்லாம் வந்து போன பிறகு நைட்டு சாப்பிட்டுக்கலான்றதுக்காக படைக்கிறதுக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்திருந்தோம். ஆ ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுதாம். இந்த மாரி வந்து பொங்கல் வச்சு இந்த கோயில்ல வந்து மாடு விரட்டிலாம். அதனால இந்த வருஷம் தான் வந்து ஆரம்பிக்கலான்றதுக்காக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு எல்லார் வீட்ல இருந்து வந்து பொங்கல் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வீட்லயும் மாட்டு பொங்கல் ஈவினிங் டைம்ல தானே வைப்பாங்க. அதனால வேலை இருக்கும். அதனால அவங்கவங்க எனக்கு வீட்ல வேலை இருக்குன்னு சொன்னதால, சரி வந்து ஒரே பொங்கலா கூட வச்சு குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி இன்னைக்கு நாங்க வைக்கிறதுக்காக ஒரு 3 பேர் வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து போனது வந்து பார்த்தீங்கன்னா, கோலம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நேரம் வந்த பிறகு தான் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருந்தோம். பிள்ளையாருக்கு எப்பவுமே வந்து பெருசா எவ்வளோ குடுத்தாலும் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் இல்லையா? அவரு அதுக்காக சின்னதா வைக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு 2 கிலோ போல பொங்கறதுக்காக பெரிய பானையா வச்சிருந்தோம். பானைலாம் கரெக்ட்டா வச்சாச்சு. ஆனா வந்து அடுப்பு வந்து நல்லா தீ வர மாரி இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சிருக்கணும் போல இருக்கு. தீ வந்து பார்த்தீங்கன்னா, பானையிலே விழல. அதனால பொங்கி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இப்ப பொங்க போகுது, அப்ப பொங்க போகுதுன்னு எல்லாம் ரெடியா வந்து ஃபோன வச்சுட்டு இருந்தாலும், பொங்கி ஊத்துவனான்னு அப்படியே வந்து அந்த கழுத்துக்கிட்டே ரொம்ப நேரமா வந்து நின்னுருந்தது. ஒரு வழியா பொங்க ஊத்தி, அதுக்கப்புறம் பொங்கலுமே ரெடி ஆயிருச்சு. மாட்டு பொங்கலுக்கு எப்பவுமே வெள்ள பொங்கல் தான் வந்து பொங்குவாங்க இல்லையா? மேல கொஞ்சமா வெல்லம் வச்சுக்கணுன்றதுக்காக வெறும் வெள்ள பொங்கல் தான் ரெடி பண்ணி வச்சுட்டு, அங்க தீபாராதனை காமிச்சு, அதுக்கப்புறம் அங்க முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து அங்கங்க ஒரு ஒரு ஊர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மாடு விரட்டுறது அப்படின்ற ஒரு மாரி நடக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, மாடு விரட்டுறதுன்றது அந்த தண்ணியெல்லாம் தெளிச்சு, அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த டெம்போ, மாடு மாடு அதிகம் இல்ல. நான் இங்க வந்து பார்த்ததில்ல. எங்க ஊர் சைட்ல வந்து மாடு தான் நெறையா இருக்கும். ஏதோ ஒண்ணு தான் டிராக்டரு இந்த மாரி டெம்போ வந்து இருக்கும். இங்க ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வண்டிங்கள் தான் நெறையா இருந்தது. அங்க வந்து பொங்க தண்ணிலாம் தெளிச்சு, அதுக்கப்புறம் தான் வந்து பூஜை பண்ணி முடிக்கிறாங்க. அந்த மாரி தான் இங்க நடந்தது. நான் இந்த வருஷம் வந்து இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அம்மா வீட்டு சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறும் மாடு மட்டுமே ஒரு கிரவுண்டு ஃபுல்லா வந்து நிக்கும். அதான் வந்து மாடு விரட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பொங்கல்லாம் வச்சு நாங்க ரெடியா இருப்போம். மாட்டுக்கு வந்து எல்லாம் மாடு அந்த தண்ணி தெளிச்சுட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி நடக்கும். அப்படியே நைட்டு சாமி வந்து வீதி உலா வந்திருந்தாங்க சூப்பரா. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். எங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா வந்து போச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.